Hi and welcome to Easy Spoken English Kanji. இன்னைக்கு நம்ம லாங் சென்டென்சஸை be used to being V3 இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ என்ன இது புது புது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கே, இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது புது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இல்லைங்க. ஆல்ரெடி யூசேஜில் இருக்க சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். நாம் கேள்விப்படாத, நமக்கு யூஸ் பண்ண தெரியாத சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு டீச் பண்ணுன்றதுக்காக அந்த மாதிரி தேடி தேடி கொண்டு வரேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரும் அந்த மாதிரி ஒன்று தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய டிவி ஷோலேருந்து கிளிப்பிங்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம ஒரு டிவி ஷோ கிளிப்பிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். Used to being alone. Used to being alone. ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் யூஸ்டு டு பீயிங் அலோன். ஸோ பி யூஸ்டு டு அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு பழக்கம் ஆயிறது, கரெக்டாக? ஸோ யூஸ்டு டு பக்கத்தில் ஏதாவது ஒரு நவுனை யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு செயலை செய்து நான் பழகிவிட்டேன்னு சொல்லும் போது நம்ம வேர்பை ஐஎன்ஜி ஃபார்மில் எழுதுவோம். இங்கே இப்படி இருந்து நான் பழகிவிட்டேன்னு சொல்லும் போது இங்கே பீயிங் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, நான் தனியாக இருந்து பழகிட்டேன். ஐ எம் யூஸ்டு டு பீயிங் அலோன். நான் தனியாக இருந்து பழகிட்டேன்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. I'm so used to being George's assistant. ஐம் ஸோ யூஸ்டு டு பீயிங் ஜார்ஜஸ் அசிஸ்டண்ட். ஜார்ஜோடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தே நான் பழகிட்டேன்றதுனால சோன்ற ஒரு வேர்டை எக்ஸ்ட்ரா இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பி யூஸ்டு டு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்து, அதாவது வேர்பன் இருக்க இடத்துல என்ன ஆக்ஷன் வருதோ அந்த ஆக்ஷனை செஞ்சு நான் பழகிட்டேன்னு அர்த்தம். சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்க பிஏ யூஸ் பண்ணுவோம். இங்கே ஐ இருக்கிறதுனால ஐ ஆம் யூஸ்டு டு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இங்கே ஜார்ஜுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து அப்படின்னு இருக்கிறதுனால பீயிங்ன்றது வேர்ப் பிளேஸில் போட்டுக்கிறோம் ஐஎன்ஜி ஃபார்மில். ஐ ஆம் ஸோ யூஸ்டு டு பீயிங் ஜார்ஜஸ் அசிஸ்டண்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. I'm used to being in a position where I have to make decisions and I'm used to being in a position where I have to make decisions. ஸோ என்ன அர்த்தமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருந்தே நான் பழகிட்டேன், முடிவெடுக்க வேண்டிய பொசிஷனில் இருந்தே நான் பழகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ எம் யூஸ் டு பீயிங் இன் அ பொசிஷன் வேர் ஐ ஹாவ் டு மேக் டெசிஷன்ஸ். ஆல்ரைட். ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்கள். சண்டேஸில் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தே நான் பழகிட்டேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ எம் யூஸ்டு டு பீயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆன் சண்டேஸ். ரைட்? ஐ எம் யூஸ்டு டு பீயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆன் சண்டேஸ். ஸோ இங்கே டெஃபினட்டாக என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஐ எம் யூஸ்டு டு வெறும் பி மட்டும் போடக்கூடாது, ஐஎன்ஜி ஃபார்மில் தான் எழுதணும். ஐ எம் யூஸ் டு பீயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆன் சண்டேஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அவள் எல்லா நேரமும் பிஸியாக இருந்தே பழகிட்டா. அவளால் சும்மா இருக்கவே முடியாது, அவள் எல்லா நேரமும் பிஸியாக இருந்தே பழகிட்டா. ஷீ இஸ் யூஸ்டு டு பீயிங் பிஸி ஆல் த டைம். ரைட்? ஷீ இஸ் யூஸ் டு பீயிங் பிஸி ஆல் த டைம். கரெக்டாக? ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இதே மாதிரி இருக்கக்கூடிய ஆனால் டோட்டலி டிஃப்ரெண்ட்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் அவர் லெசன் டுடே ஆக்சுவலி. ஸோ அது ரிலேட்டடான வீடியோ கிளிப்பிங்ஸ் பாருங்கள். She's used to being treated with respect. ஸோ இதில் என்ன சொன்னாங்க? ஷீ இஸ் யூஸ்டு டு பீயிங் ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட். பி யூஸ்டு டு பீயிங் வந்திருக்கு, ப்ளஸ் V3 ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ பீயிங் V3ன்றது பாசிவ் ஜெரண்ட். கரெக்ட்? பாசிவ் ஜெரண்ட்ஸ் பற்றின டீட்டெயில் லெசன் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். 2 டைப்ஸ் ஆஃப் பாசிவ் ஜெரண்ட்ஸ் அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அந்த லெசனில் இருக்குது. நீங்கள் அதை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் பார்க்கலனா மேலே ஐகார்டில் லிங்க் இருக்குது, இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த சென்ஸ்க்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் யூஸ்டு டு பீயிங் ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட். அவளை மரியாதையாக நடத்தியே, அவளை மற்றவங்க மரியாதையாக நடத்தியே அவள் பழகிக்கிட்டா. மரியாதையாக நடத்தப்பட்டு அவள் பழகிவிட்டாள். ஸோ இங்கே மரியாதையாக நடத்துகிற ஆக்ஷனை யார் பண்ணுறது? அவள் பண்ணலை, வேற யாரோ பண்ணுறாங்க. ஸோ பாசிவ் ஃபார்மில் வேர்ப் எழுதும் போது அதை ரிசீவ் பண்ணுறவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த வேர்ப். அந்த ஆக்ஷனை செய்கிறவங்கள ஃபோக்கஸ் பண்ணி இருக்காது. இங்கே பாசிவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய வேர்ப் என்ன? ட்ரீட்டட். அதை ஷீன்ற சப்ஜெக்ட் செய்யலை, வேற யாரோ செய்கிறாங்க. கரெக்ட்? அதனால தான் இதை பாசிவ் ஜெரண்ட் ஃபார்மில் எழுதியிருக்கோம், பீயிங் ட்ரீட்டட். ஓகே. ஸோ இதை சிம்பிளாக சொல்லணும்னா, ஷீ இஸ் யூஸ்டு டுவை எடுத்துருங்க. ஷீ லைக்ஸ் பீயிங் ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட். இதை சொல்லி பாருங்கள். ஷீ லைக்ஸ் பீயிங் ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட்னா மரியாதையாக நடத்துறது அவளுக்கு பிடிக்கும். கரெக்டா? இப்போ பிடிக்கும்னு சொல்லாமல் அவள் பழகிட்டான்னு சொல்கிறோம். மரியாதையாக நடத்தி அவள் பழகிட்டா. ஷீ இஸ் யூஸ்டு டு பீயிங் ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட். லைக்ஸ் எடுத்துட்டு பி யூஸ்டு டு. இங்கே ஷீ இருக்கிறதுனால இஸ் யூஸ்டு டு பீயிங் V3, பீயிங் ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட்னு போட்டிருக்கோம். ஆல்ரைட். இன்னொரு கிளிப்பிங் பாருங்கள். She's used to being ignored by people like you. ஸோ இதில் என்ன சொன்னாங்க? ஷீ இஸ் யூஸ்டு டு பீயிங் இக்னோர்டு பை பீப்புள் லைக் யூ. உங்களை மாதிரி ஆளுங்களால் இக்னோர் பண்ணப்படுறது அவளுக்கு பழகிடுச்சு, அதாவது புறக்கணிக்கப்படுவது அவளுக்கு பழகிடுச்சு. அவள் அதற்கு பழகிவிட்டாள். எதுக்கு பழகிட்டானா, உங்களை மாதிரி ஆளுங்களால் இக்னோர் பண்ணப்படுறது. ஸோ இங்கே இக்னோர் பண்ணுற ஆக்ஷனை யார் பண்ணுறது? சப்ஜெக்ட் பிளேஸில் இருக்க ஷீ பண்ணல,
பை பீப்புள் பாசிவ் வாய்ஸில் ஒரு ஆக்ஷனை பண்ணுறவங்கள நம்ம பை யூஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லையா. இக்னோர்டு பை பீப்புள் லைக் யூனா உங்களைப் போல் ஆட்களால் புறக்கணிக்கப்படுவது அவளுக்கு பழகிவிட்டது, அவள் அதற்கு பழக்கப்பட்டவளாக இருக்கிறாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஷீ இஸ் யூஸ்டு டு பீயிங் இக்னோர்ட் பை பீப்புள் லைக் யூ. ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஸ் யூஸ்டு டு பீயிங் V3னா அந்த V3 பிளேஸில் இருக்கிற ஆக்ஷன் எனக்கு செய்யப்பட்டு பழகிவிட்டது, ஒருவருக்கு பழகிவிட்டதுன்னு சொல்ல போகிறோம். கரெக்டாக? இதை யூஸ் பண்ணி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் மரியாதையாக நடத்தி உனக்கு பழக்கம் இல்லைன்னா நாங்கள் ஏன் உன்னை மரியாதையாக நடத்தணும்னு எதிர்பார்க்குற. உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை மரியாதையாக நடத்தி உனக்கு பழக்கமே இல்லை. கரெக்டாக? உன் ஃப்ரெண்ட்ஸால் நீ மரியாதையாக நடத்தப்பட்டு உனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நெகட்டிவ் யூஸ் பண்ண போகிறோம். யூ ஆர் நாட் யூஸ்டு டு பீயிங் ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட். ஓகே, ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட் நம்ம டிவி ஷோ கிளிப்பிங்கில் பார்த்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட் பை யோர் ஃப்ரெண்ட்ஸ், உன் நண்பர்களால் மரியாதையாக நடத்தப்பட்டு உனக்கு பழக்கமில்லை. பழக்கமில்லை என்றால் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் நாட் யூஸ்டு டு பீயிங் ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட் பை யோர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஏன் உன்னை மரியாதையாக நடத்தணும்னு நீ எதிர்பார்க்குற. Why do you expect us to treat you with respect? Why do you expect us to treat you with respect? If you are not used to being treated with respect by your friends, why do you expect us to treat you with respect? உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை மரியாதை நடத்தி பழக்கம் இல்லைன்னா நாங்கள் மட்டும் ஏன் உன்னை மரியாதை நடத்தணும், நாங்கள் மரியாதை நடத்தணும்னு நீ ஏன் எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே பி யூஸ்டு டு பீயிங் V3 எங்கே வந்திருக்குன்னு பாருங்க. யூ ஆர் யூஸ்டு டு பீயிங் ட்ரீட்டட் ஆர் used to being V3. கரெக்ட்? ஆர் தான் பி, used to இருக்குது, being V3 ஃபார்மில் ட்ரீட்டட் இருக்குது. நெகட்டிவ்ன்றதுனால ஆர் நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பி இங்கே யூக்கு ஏற்ற பி verb வந்து ஆர், அதை நெகட்டிவ் ஃபார்மில் ஆர் நாட் யூஸ்டு டு பீயிங் ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட். ஓகே, மரியாதையாக நடத்தப்பட்டு, யார் அந்த மரியாதை நடத்துகிற ஆக்ஷனை பண்ணுறா, சப்ஜெக்ட் பிளேஸில் இருக்க யூ கிடையாது. யூவை வேற யாரோ மரியாதையாக நடத்தப்பட்டு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். யூ ஆர் நாட் யூஸ்டு டு பீயிங் ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ரீவியஸ் ஜாபில் அவளோட காலீக்ஸ் அவளை புகழ்ந்தே அவள் பழகிட்டதுனால இங்கே அவள் நிறைய டிசப்பாயிண்ட் ஆகலாம், இங்கே நிறைய அவள் ஏமாற்றம் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் ஜாபில் அவளுக்கு ஒரு ஆக்ஷன் நடந்து அதை அவள் பண்ணல, அவளுக்கு வேற யாரோ பண்ணி அவள் பழகிட்டான்னு சொல்கிறோம். ஓகே, ஷீ இஸ் யூஸ்டு டு பீயிங் புகழப்பட்டு, இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், ப்ரைஸ்டு. ஷீ இஸ் யூஸ்டு டு பீயிங் ப்ரைஸ்ட் பை ஹர் காலீக்ஸ் அட் ஹர் ப்ரீவியஸ் ஜாப். ப்ரீவியஸ் ஜாபில் அவளோட காலீக்ஸ் வந்து அவளை புகழ்ந்தே அவள் பழகிட்டதுனால் அப்படின்றதுனால சின்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். சின்ஸ் ஷீ இஸ் யூஸ் டு பீயிங் ப்ரைஸ்ட் பை ஹர் காலீக்ஸ் அட் ஹர் ப்ரீவியஸ் ஜாப், இங்கே அவள் நிறைய ஏமாற்றம் அடையலாம். ஷீ மைட் பி வெரி டிசப்பாயிண்டட் ஹியர். தட் மீன்ஸ் வாட், இங்கே யாரும் அவளை புகழ மாட்டாங்க. ரைட், அதை தான் நம்ம மீன் பண்ணுறோம். அவள் இங்கே டிசப்பாயிண்ட் ஆகிடுவா அப்படின்னா அவளை யாரும் இங்கே புகழ மாட்டாங்க. ப்ரீவியஸ் ஜாபில் அவளை காலீக்ஸ் எல்லாரும் எப்பவும் ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, பட் இங்கே அப்படி இல்லைன்றது தான் இதில் நம்ம மீன் பண்ணுறோம். ரைட், ஸோ சின்ஸ் ஷீ இஸ் யூஸ்டு டு பீயிங் V3, பீயிங் ப்ரைஸ்ட் பை ஹர் காலீக்ஸ், அவளுடன் வேலை செய்பவர்களால் புகழப்பட்டு அவள் பழகிவிட்டதனால் ஷீ மைட் பி டிசப்பாயிண்டட், இல்லை ஷீ மைட் கெட் டிசப்பாயிண்டட் ஹியர். ஸோ இது நம்ம பேச்சு வழக்கில் நிறைய யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இது எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, அவளோட ப்ரீவியஸ் ஜாபில் எல்லாரும் அவளோட புகழ்ந்தே அவளுக்கு பழகிடுச்சு, எல்லாரும் அவளை பாராட்டி பேசியே அவளுக்கு பழகிடுச்சு. ஓகே, ஸோ பாராட்டி பேசினது வேற யாரோ, அதை நம்ம பாசிவ் ஜெரண்டில் தான் சொல்லணும். அண்ட் அவளுக்கு பழகிடுச்சுன்னு சொல்கிறோம், அப்போ யூஸ்டு டு சொல்லணும். ஷீ இஸ் யூஸ்டு டு பீயிங் ப்ரைஸ்டு. பட் இங்கே அவளோட காலீக்ஸால் புகழப்பட்டுன்றதுனால பை யூஸ் பண்ணி அதை சொல்லியிருக்கோம். இல்லைனாலும் ஓகே தான். பாசிவ் வாய்ஸில் பை யூஸ் பண்ணி எப்போவுமே சொல்லணும், யார் அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஷீ இஸ் யூஸ்டு டு பீயிங் ப்ரைஸ்ட் அட் ஹர் ப்ரீவியஸ் ஜாப்னு சொன்னாலும் ஓகே. ஆல்ரைட், சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவன் இப்போ சோகமாக இருக்கலாம், ஆனால் போக போக பாஸ் கிட்ட திட்டு வாங்கி பழகிடுவான். ஸோ ஃப்யூச்சரில் இதை சொல்ல போகிறோம், அவன் பழகிடுவான். ஓகே, ஸோ இப்போ அவன் சோகமாக இருக்கலாம். ஹீ மைட் பி சேட் நவ் பட் he will be used to. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்ட்ரக்சர் be used to being V3. கரெக்டாக? ஃபஸ்ட் இருக்கிற பிக்கு பதிலாக நம்ம கெட்டும் யூஸ் பண்ணலாம், அண்ட் எஸ்பெஷலி ஃபியூச்சர் கான்டெக்ஸ்டில் கெட் நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், he will get used to being scolded. யார் திட்டுற ஆக்ஷனை பண்ணுறது? by his boss eventually, போக போக. ஓகே, பட் he'll get used to being scolded by his boss eventually. பட் he will be used toன்னு சொன்னாலும் ஓகே தான். பிக்கு பதிலாக கெட் போட்டாலும் ஆல் ரைட். ஓகே, he might be sad now but he will get used to being scolded by his boss
eventually. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கான்டெக்ட்ல இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற டிவி ஷோ கிளிப்பிங்ஸ் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். I'm not used to being called into the dean's office. I'm not used to being called into the dean's office. dean's officeக்கு அழைக்கப்பட்டு எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்றாரு. அழைக்கிற ஆக்ஷனை இங்க யார் பண்றாங்கன்னு சொல்லல, அதனால தான் இதை பாசிவ் ஃபார்ம்ல சொல்லியிருக்கோம். being calledனா அழைக்கப்பட்டு. I'm not used to being called into the dean's office. Next clipping. If you really want to be a writer, you have to get used to being treated like one. ஸோ இதில் என்ன சொன்னாங்க? இஃப் யூ ரியலி வாண்ட் பி எ ரைட்டர் யூ ஹாவ் டு கெட் யூஸ்டு டு பீயிங் ட்ரீட்டட் லைக் ஒன். கெட் யூஸ்டு டு சொல்லியிருக்காங்க, கெட்டுக்கு பதிலாக பியும் சொல்லலாம். யூ ஹாவ் டு பி யூஸ்டு டு பீயிங் ட்ரீட்டட் லைக் ஒன். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இஃப் யூ ரியலி வாண்ட் பி எ ரைட்டர், உண்மையிலே நீ ரைட்டர் ஆகணும்னு விரும்பினேன்னா, ஓகே, நீ ரைட்டர் மாதிரி நடத்தப்பட பழகிக்கொள்ள வேண்டும். உன்னை ரைட்டர் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, அதுக்கு நீ பழகிக்கணும்னு சொல்கிறாங்க. பழகிக்க வேண்டும் அப்படின்றதுனால யூ ஹாவ் டு கெட். ஓகே, ஸோ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் சிம்பிள் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். யூ ஆர், ஷீ இஸ், அந்த மாதிரி. இங்கே மாடல் சொல்லியிருக்காங்க பழகிக்கொள்ள வேண்டும்னு. அதனால யூ ஹாவ் டு பி, இல்லைனா கெட் யூஸ்டு டு பீயிங் ட்ரீட்டட் லைக் ஒன். ஓகே, You're not used to being spoken to like this, which means you don't have a boss or an employer. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸாக இருக்க பாருங்க. யூ ஆர் நாட் யூஸ்டு டு பீயிங் ஸ்போக்கன் டு லைக் திஸ், which means you don't have a boss or an employer. இந்த மாதிரி யாரும் உன்கிட்ட பேசி உனக்கு பழக்கம் இல்லை, இல்லை நீ பழக்கப்படலை. அதுக்கு என்ன அர்த்தம்னா உனக்கு பாஸோ எம்ப்ளாயரோ கிடையாது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் யாருமே என்கிட்ட பேசி எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ எனக்குன்னு சொல்லாமல் இங்கே உனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. யூ ஆர் நாட் யூஸ்டு டு பீயிங் ஸ்போக்கன் டு லைக் திஸ். இங்கே ஸ்போக்கன் டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. நோபடி ஸ்போக் டு மீ லைக் திஸ். இதை பாசிவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணோன்னா ஐ வாஸ் நாட், இங்கே ஸ்போக் இருக்கிறதுனால வாஸ் நாட் போட்டுக்கிறேன். I was not spoken to like this by anybody. ஸோ ஸ்பீக்கை மட்டும் நம்ம ஸ்போக்கன் அப்படின்னு எழுத முடியாது. ஸ்போக்கன் டு, ஸ்போக்கன் வித், டாக்ட் டு, இப்படி தான் எழுதணும். ஓகே, ஆல் ரைட், தட்ஸ் ஆல் டு டூ வித் டுடேஸ் லெசன். ஸோ இன்னைக்கு நம்ம லெசனில் பார்த்த ஸ்ட்ரக்சர் பி யூஸ்டு டு பீயிங் V3. கரெக்ட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா திருப்பி வீடியோவை ஒரு தடவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இதில் இருக்கிற மாதிரி சிமிலர் எக்ஸாம்பிள்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணியும் உங்களுக்கு புரியலனா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் டில் த வெரி எண்ட். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற லாங் சென்டென்சஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ரொம்ப நாளாக. ஸோ ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் ட்ரை பண்ண முடிகிற மாதிரியான சென்டென்சஸ் நான் கொண்டு வரேன் நெக்ஸ்ட் வீக்லேருந்து. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் see you all in the next video. Till then, take care and bye.